இந்த தவக்காலம் நம்மை எதற்கு அழைக்கிறது? நம்முடைய உள்ளத்தை பாலை நிலமாக மாற்றுவதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சொகுசான வாழ்க்கையை, ஆடம்பரமான வாழ்க்கையை, ஏதோ ஏனோதானமான வாழ்க்கையை, இல்லை நிறைய சாப்பாட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உன்னுடைய உள்ளம் இன்றைய நாளிலே அது பாலை நிலமாக மாற வேண்டும், வறண்ட காடாக மாற வேண்டும். அதிக ஆசைகள் கொள்ளாமல் தேவனையே பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்று இறைவன் அழைக்கின்றார். அதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோமா? இல்லை, என்னால் முடியாது, நான் இன்னமும் என்னுடைய சொகுசு வாழ்க்கையில் தான் வாழ்வேன், ஆடம்பர வாழ்க்கையில் தான் வாழ்வேன், நான் இன்னும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தினமும் பார்க்கலன்னா என்னால் வாழவே முடியாது, இல்லை அட்லீஸ்ட் ஒரு முட்டையாவது நான் சாப்பிட்டு தான் ஆகணும் என்று நம்முடைய உள்ளம் சொல்லும். ஆனால் நம்முடைய நிலை என்னவென்று நாம் அறியாமல் இருக்கின்றோம்.